பரிசுத்தத்தோடு கூட செயல்படவில்லை என்றால் நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறேன், கர்த்தரை விட்டு விலகி பொல்லாப்பானதை செய்கிறேன், கர்த்தருடைய கோபம் வரும் என்று வார்த்தை சொல்கிறது. நம்மை ஒரு விசை பரிசுத்த ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு நம்மை புதுப்பித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருவோம். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார், கர்த்தர் உங்களை சரியாய் நடத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் காணப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன் என்ற வசனத்தின்படி மகா பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து வாருங்கள். ஆலயத்தின் நன்மை, ஆலயத்தின் சம்பூரணம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் விலகி ஒருவேளை துரோகம் பண்ணாதிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.